தனிமை என்பது யாரும் இல்லாமல் இருப்பதல்ல. நம்மை சுற்றி எல்லோரும் இருந்தாலும் நமக்காக யாரும் இல்லை என்று உணர்வதே தனிமை. தந்தையை நேசிப்பவர்களா நீங்கள்? இது உங்களுக்காக. ஆமாங்க, பார்ட் 2 வீடியோ. ஹலோ வர்ஸ், வணக்கம். இது தமிழ் நண்பர் சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க காணொலி தந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கிற ஜெட் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே வர்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அதாவது தந்தையை நேசிவிடா நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். அதோட பார்ட் 2 தான் இது. அதாவது தந்தையை பற்றி தான் இதோட பற்றி சொல்கிறோம். அன்னை தன் வயிற்றில் 10 மாதங்கள் நம்மை சுமந்தாலும் 1000 முறை நெஞ்சில் சுமப்பவர் தந்தை. ஆமாங்க, அவங்க 10 மாதம்தான், ஆனால் 1000 வரை சுமப்பவர் யார்? நம்ம தந்தை தானே. நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்னை அறிமுகப்படுத்தும் முதல் விஐபி யார் தெரியுமா? அப்பா, தந்தை. எட்டி உதைத்த கால்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு பூரித்து போவார், அவர்தான் தந்தை. தந்தை என்பவர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். வாழ்க்கை சக்கரத்தில் நம் வசதியாக வாழ்வதற்காக ஓயாமல் சுழலும் அன்பு சக்கரம். நாம் எழுமுன் வேலைக்கு சென்று நாம் தூங்கிய பின்பு வீடு திரும்பும் தன்னமில்லா உள்ளம், அவர்தான் தந்தை, அவர்தான் அப்பா. அப்பா என்ற வார்த்தையில் தான் எத்தனை மந்திரங்கள். தந்தை என்பவர் 1000 ஆசான்களுக்கு சமம். தன் குழந்தைகளுக்கு ஆலோசனை கூறுவதில் தொடங்கி அனுபவ பாடங்களை சுவாசித்து சிறந்த வழிகாட்டியதாக இருந்து எத்தனை பொறுப்புகள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னும் ஔவையாவின் வாக்கு இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரியே எவ்வளவு உண்மை, உழைப்பு, சேமிப்பு, தன்னம்பிக்கையின் ஊற்று தந்தை என்றால் மிகையாகாதுங்க. ஸோ எல்லாத்துக்கும் தந்தை தந்தை தான். பிரசவரையின் வாசல் முதல் தன் பிள்ளையை கல்லூரி சேர்க்கும் வரை கால் கடுக்க காத்திருப்பவர் தான் தந்தை. தன் குழந்தைகள் வண்ண வண்ண சட்டைகள் அணிய வேண்டும். தம் வாழ்வின் பொருளாதார நாட்களில் கந்தை சட்டையும் பனியனுமே அணிந்திருப்பார், அவர்தாங்க தந்தை. தமக்கு ஆடை வாங்கும்போது விலையும், குழந்தைகளுக்கு வாங்கும்போது தரத்தையும் பார்ப்பார், அவர்தான் தந்தை. பிள்ளைகளின் பழக்க வழக்கம் பண்புக்கு ரோல் மாடலே அப்பா தாங்க, அதாவது தந்தை. அப்பாவின் அன்பு ஆழமானது. சில சமயங்கள் அந்த அன்பு ரகசியமாகி வருகிறது. ஒரு சில நேரங்களில் தந்தையிடந்து அர்ச்சனை, கண்டிப்பை அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா தாயோட அன்பு நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஆனால் தந்தையோட அன்பு தெரியாது. அவர் மனசுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாரே தவிர வெளிக்காட்டிக்க மாட்டார். ஆனால் இருந்தாலும் எல்லாரும் நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. எதிர்கால வாழ்க்கைக்கு பாடம், அதாவது தந்தை இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிறது உண்மை. இதனால் கண்டிப்பானவர், வளைந்து கொடுக்காதவர் என்று பெயர் அவருக்கு மேலே நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் பிள்ளைக்கு காய்ச்சல், உடல்நல குறைவு என்றால் அவர்கள் தூங்கும்போது அவர்களுக்கே தெரியாமல் கால்களை நீவி விட்டு நலம் விசாரிக்கும் அன்பு உள்ளம், அவர்தான் அப்பா. பிள்ளைகளை சாப்பிடாமல் தூங்கிவிட்டால் எழுப்பி சோறு ஊட்டி மீண்டும் தூங்க வைப்பார், அவர்தான் அப்பா. பிள்ளைகளின் தூக்கத்தில் தந்தையின் அன்பு மறைந்திருக்கும். தன் குழந்தைகளை பற்றி இவரிடம் பெருமையாக பேசி அளவில்லா மகிழ்ச்சி கொள்வார், அவர்தாங்க அப்பா. அப்பாவின் கைப்பிடித்து நடக்கும் அனுபவம் கூடி கோடி ரூபாய்க்கும் ஈடாகாது. அப்பாவின் கரம் பிடித்து நடக்கையிலேயே கவலைகள் அனைத்தும் மறந்து போகும். பிள்ளைகள் துவண்ட போதும் நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது அப்பாங்க. தன்னம்பிக்கையை தோற்றுவிச்சு தன் பிள்ளையின் நிழலாகவே இருப்பார். தந்தை தனது குழந்தைக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடும் எதிர்நீச்சலை கற்றுத்தருகிறார். சிந்தனைகளை கொஞ்சம் ஓடவிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைகளை ஆளாக தான் பட்ட துயரங்களை கண்களை கலங்க வைக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. தனக்கு படிப்பு வாசனை இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகள் படித்து பெரிய ஆளாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அப்பா. அவரின் வியர்வை துளிகளை பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு உரமாக்கியவர். எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், துன்பத்தின் சாயல் தம் பிள்ளைகள் மீது படாமல் அனைத்தையும் தம் தோளில் சுமப்புரிய தந்தை 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 அவர்தான் அப்பா. தந்தை தன் குழந்தை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தான் தோளில் சுமந்து கொண்டு உலகையே காட்டுவார். வெடிப்பு விழுந்திருக்கும் பாதங்களில், நரம்பு தெரியும் கைகளில், நரை விழுந்த தலைமுடியில் அப்பாக்களின் உழைப்பின் வரலாறு அமைதியாக கூடிக்கொண்டிருக்கிறது. தன் மகனோ மகளோ வளர்ந்து பெரியவனாக பிறகு சிறு பிள்ளையாக பார்க்கிறார். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க பார்க்கக்கூடாது என பாடுபடும் தந்தைக்கு நாம் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுவோம். மதிப்பற்ற பரிசு, அதாவது விலை மதிப்பற்ற பரிசு நம்ம கொடுக்கறது நம்ம அன்பான வார்த்தைகள் மட்டுமே தான் அவருக்கு நம்ம சப்மிட் பண்ண முடியும், அதாவது நமக்கு அவர் தர முடியும்னு சொல்ல வரேன். ஓகே பஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தமிழ் நண்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.